ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இபிஎஃப்ஓ அதிரடி. நாடு முழுக்க உள்ள தனியார் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு போன முக்கிய செய்தி. மாறப்போகும் 5 முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் பலன்களை பெறுவதற்கான 5 முக்கியமான விதிகள் மாற்றப்பட உள்ளன. 5 விதிகள் மற்றும் காலக்கெடுகள் மொத்தமாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதற்கான அறிவிப்புகளை பார்க்கலாம். யுஏஎன் ஆக்டிவேஷன் செய்ய மற்றும் வங்கி கணக்குகளை ஆதாருடன் இணைப்பதற்கான காலக்கெடுவை ஜனவரி 15 வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதற்கு முந்தைய காலக்கெடு டிசம்பர் 15 ஆகும். வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தற்போது இந்த காலக்கெடுவை ஜனவரி 15, 2024 வரை நீட்டிப்பதாக அறிவித்துள்ளது. இதற்கு முன் நவம்பர் 30 வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. பொதுவாக இபிஎஃப்ஓ சேவைகளை ஆன்லைனில் பெறுவதற்கு உலகளாவிய கணக்கு எண் அதாவது யுஏஎன் உள்ளது. இதை பயன்படுத்துவதற்கு முன் அதை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். யுஏஎன் என்பது 12 இலக்க எண்ணாகும். இது இபிஎஃப்ஓ மூலம் ஊழியர்களுக்கு வழங்கப்படும். இதை ஆக்டிவேட் செய்ய ஜனவரி 15ஆம் தேதி வரை நேரம் கொடுக்கப்பட்டு உள்ளது. மேலும் இனி இபிஎஃப்ஓவில் உள்ள பிஎஃப் பணத்தை எளிதாக ஏடிஎம் மூலம் எடுக்க முடியும். தற்போது உள்ள கடினமான முறையை பயன்படுத்த வேண்டியது இல்லை. இதற்கு பதிலாக எளிதாக ஏடிஎம் மூலம் பணம் எடுக்க முடியும். PAN 2.0 அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களில் மத்திய அரசு இப்போது இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. தற்போது பிஎஃப் பணம் எடுப்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். இது மாற்றப்பட உள்ளது. அதன்படி சந்தாதாரர்கள் நேரடியாக ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் தொகையை பெறும் வகையில் திட்டத்தை மாற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. ஏடிஎம்கள் மூலம் பிஎஃப் எடுப்பதற்கு வசதியாக கார்டுகளை வழங்கும் பணியிலும் தொழிலாளர் அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வசதி மே முதல் ஜூன் 2025க்குள் செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு மேலும் வசதியை அளிக்கும். அந்த கார்டுகளை ஏடிஎம் கார்டுகள் போல பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும். அந்த கார்டுகள் உங்கள் போன் மற்றும் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டு இருக்கும். அதோடு இபிஎஃப்ஓ உடன் இணைக்கப்பட்டு உள்ள வங்கி கணக்குகளை ஆதாருடன் இணைப்பதற்கான காலக்கெடுவை ஜனவரி 15 வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. ஒரு வங்கி கணக்கு ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டும். இதனால் இபிஎஃப்ஓ மூலம் பணம் வழங்கப்படும் போதெல்லாம் அதனுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு நேரடியாக பணம் பரிமாற்றப்படும். இதற்கான காலக்கெடுவை ஜனவரி 15 வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. அதோடு மத்திய அரசு சுற்றறிக்கையின்படி குறிப்பிட்ட சிலர் பிஎஃப் தொகையை பெறுவதற்கு ஆதார் கார்டு மூலம் சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதேச தொழிலாளர்கள் அதாவது IW தங்கள் பணிகளை முடித்துவிட்டு ஆதார் பெறாமல் இந்தியாவை விட்டு வெளியேறியவர்கள், நிரந்தரமாக வெளிநாட்டிற்கு குடிபெயர்ந்த மற்றும் ஆதார் இல்லாமல் குடியுரிமை பெற்ற இந்திய தொழிலாளர்கள், நேபாள குடிமக்கள் மற்றும் பூட்டானின் குடிமக்கள், பணியாளர் வரையறைக்குள் வருபவர்கள் மற்றும் இபிஎஃப் மற்றும் எம்பி சட்டத்தின் கீழ் உள்ள ஒரு நிறுவனத்தில் பணிபுரியும் இந்தியாவில் வசிக்காதவர்கள் மற்றும் அதன் விளைவாக ஆதார் இல்லாதவர்கள். மேலும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ வருங்கால வைப்பு நிதிக்கு பிஎஃப் பணியாளர் பங்களிப்புகளில் தற்போது 12% வரம்பு வைக்கப்பட்டு உள்ளது. இந்த வரம்பு தற்போது நீக்கப்பட உள்ளது என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் சொந்தமாக சேமிப்பு பழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கங்களை அடிப்படையாக வைத்து வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது பிஎஃப் பணியாளர் பங்களிப்பு மாற்றப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது வருங்கால வைப்பு நிதிக்கு பணியாளர் பங்களிப்பு உயர்த்தி கொள்ளலாம். தற்போது 1800 ரூபாய் கொடுப்பவர்கள் தேவைப்பட்டால் கூடுதலாக கொடுக்கலாம். அதாவது பிஎஃப் தொகைக்கு நீங்கள் கூடுதலாக பணம் கட்டலாம். உங்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ் வேண்டும் என்றால் அதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். விண்ணப்பித்தவர்களுக்கு பிஎஃப் அட்வான்ஸ் இனி 3 நாளில் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாளில் பணம் எடுக்கும் வசதியை ஜனவரி 2025 முதல் கொண்டு வர உள்ளனர். கல்வி, திருமணம், வீடு கட்டுதல் ஆகியவற்றிற்காக பிஎஃப் தொகையிலிருந்து அட்வான்ஸ் பெற முடியும். இதற்கான முறை தானியங்கி நடைமுறையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விண்ணப்பித்த 3 நாளில் பிஎஃப் பணம் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.